கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னையும் இந்த இடத்துல ஒரு சாட்சியாக நிறுத்துறதுக்கு தேவனுக்கு கோடான கோடி நன்றி. ஏன்னா ரொம்ப ரொம்ப நாளாகவே ஒரு வண்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு பிரயாசப்பட்டு கொண்டு இருந்தேன். இந்த அன்பன் பார்த்து ஒரு நாள் மீட்டிங்கில் எப்பவுமே ஒரு ஜெப குறிப்பில் இந்த ஒரு பாயிண்ட் இருக்கும், வண்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு. கர்த்தருடைய குறிப்பினால் போன வாரத்தில் வண்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வாரமாகவே எனக்குள்ள எண்ணம் தோன்றி கொண்டே இருந்தது. அதே போல் சரி ஆண்டவர் மேலே பாரத்தை போட்டு நான் அசோக் லைனர் ஷோரூமில் போய் தோஸ்து ஒன்று எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிரயாசப்பட்டு போனேன். அங்கே ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க. அதே போல் நல்லபடியாக அந்த இடத்துல பேசுகிறபடியாக நல்லபடியாக அந்த இடத்துல லோன் கிடைக்க முடியாது. ஒரே நாளில் எல்லா லோனும் அப்ரூவலும் கிடைச்சிது. கர்த்தருடைய கிருபையினால் இன்சூரன்ஸ் அமௌண்ட்டும் கிடைக்க கர்த்தர் கிருபை கொடுத்தாரு. அதே போல் இந்த இடத்துல ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த இடத்துல வண்டியோடு புது வண்டியோடு எடுத்துன்னு ஐயா கிட்ட ஜெபம் பண்ணின்னு போனோம். உங்களுக்கு சித்தமாக இருந்தால் இந்த காரியத்தை வாக்கி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன் கர்த்தருக்கு கிருபையினால். அதே போல் புது வண்டி எடுத்துன்னு இந்த இடத்துக்கு கிருபை கொடுத்தாரு. கர்த்தருக்கு நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு திருமணமாகி 2 வருடமாக குழந்தை இல்லை. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, அன்பரின் பாதம் ஜெபத்தில் நீ கலந்துக்கோமா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் ஆன்லைனில் தான் கலந்துக்கிட்டேன். அப்போ நான் என் வயிற்றில் கையை வச்சு அப்போவே நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அது மட்டும் இல்லாமல் ப்ரேயர் டவருக்கும் ஃபோன் பண்ணி பாப்பாக்காக ஜெபம் பண்ணேன். அற்புத விதமாக அந்த மாதமே ஏசப்பா நான் கன்சீவாக உதவி செஞ்சார். நல்ல ஒரு ஆண் குழந்தையை நார்மல் டெலிவரியில் பெற்றெடுக்க உதவி செஞ்சார். அற்புதம் செய்த கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல போகிறாரோ அதை இப்பொழுது நாம் எடுத்து வாசிப்போம். எபிரெயரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 23வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. இந்த நாள் செய்தியின் தலைப்பு உண்மையுள்ள தேவன், ட்ரூத்ஃபுல் காட். நீங்கள் தேடி வந்தது ஸ்டீஃபனை அல்ல, உண்மையுள்ள ஒரு ஆண்டவரை தேடி நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர், வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் ஆண்டவர் உண்மை உள்ளவர்ன்றதை என் வாழ்க்கையில் நான் ரசிச்சிருக்கேன், ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கிறேன். அதனால தான் இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு அனுபவம் பெற்றவனாக, அனுபவித்தவனாக, என்ஜாய் பண்ணினவனாக உங்கள் மத்தியில் இந்த வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வார்த்தையை நான் தியானிக்கும் பொழுது, ஆண்டவர் உண்மை உள்ளவர் என்கிற வார்த்தையை நினைக்கும் பொழுது என்னுடைய கண்களெல்லாம் குளமானது. என்னுடைய கடந்து வந்த பாதை திரும்பி பார்த்தேன். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் வார்த்தைகள் சொன்னாரோ அவைகளெல்லாம் நிறைவேறுதலை கண்டு, ஆண்டவரே என் பாரபட்சம் இல்லாத தேவன், எனக்கு எப்படி நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற்றினீரோ அதே போல் இன்றைக்கு என் பிள்ளைகள் எல்லாருக்கும் நீ சொன்ன நல் விசேஷ வார்த்தைகளை என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றி தர வேண்டும். பிள்ளையாம் சொன்னான், உங்களை ஆசீர்வதிக்கும்படி நான் பரலோகத்திலிருந்து கட்டளை பெற்று உங்கள் முன்னால் நிற்கிறேன். அதன் நிமித்தம் அவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள் ஜனங்களுக்கு பலித்தது. ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுக்காக காத்து கிடந்து கொண்டு வந்திருக்கிறேன். இந்த சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களைப் போல உங்களுக்கு சமாதானத்தை தரும். பழங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். பழங்கள் ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் பலத்தை கொண்டு வர, பழங்கள் ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் உள்ள எல்லா வியாதிகளை மாற்றும், பழங்கள் ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் இருக்கிற ரோகங்களை மாற்றும். எனவே இன்றைக்கும் தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களைப் போல ஆண்டவர் உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறார். உடைய வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். புருஷன் மேலே நம்பிக்கை இருக்க வேண்டும், பிள்ளைகள் மேலே நம்பிக்கை இருக்கணும், மனைவி மேலே நம்பிக்கை இருக்கணும், நம்மை வளர்த்து ஆளாக்கின தாய் தகப்பன் மேலே நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இல்லாத ஒரு மனுஷன் காற்றில் அடிக்கப்பட்டு கொண்டுகிற சருகு போல, பேப்பர் போல, காகிதம் போல வாழ்க்கை எங்கேயோ போய் ஒளிந்து விடும். அது எங்கே போச்சுன்னே தெரியாது. வாழ்க்கையில் நமக்கு நம்பிக்கை உண்டு. நமக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய நம்பிக்கை நாதராம் இயேசு ஒருவர். அவர் உங்களுடைய எல்லா கஷ்டங்களை பார்த்து கொள்ளும்.
உங்களை தூக்கி கடலில் போட்டுட்டு வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல, தூக்கி தண்ணியில் போட்டுட்டு வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. என் பிள்ளை நீச்சல் கற்றுக்கணுன்றதுக்காகவே சில நேரங்களில் கடலில் தூக்கி போடுவான். என் பிள்ளை நீச்சல் அடித்து எதிர்நீச்சல் போட்டு பலப்பட்டு என் பிள்ளை சாதிக்கணுன்றதுக்காக சில நேரங்களிலே தண்ணீரிலே தூக்கி போடுவார். உனக்கு வேதனை வரும். அப்பொழுது தான் ஆண்டவர் கை தூக்கி எடுக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். என் அன்பு சகோதரனே, சகோதரி, இன்றைக்கு வரைக்கும் யார் யார் உங்கள் மனைவியை நம்பவில்லையோ, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்புவது உண்மையானால் உன் மனைவியை நீ கண்ணை மூடி நம்பணும். சில நேரங்கள் சில தாய்மார்கள் வந்து சொல்லுவாங்க, ஐயா என்னை பாருங்கள், என் வயசு என்ன, என் உருவத்தை பாருங்க ஐயா, இந்த உருவத்தில் என்னை யாராவது தேடி வருவாங்களா, நான் யாரையாவது தேடி போக முடியுமா இந்த வயசில்? என் புருஷனுக்கு அது கூட தெரியலையா, நித்தமும் சந்தேகப்பட்டு என் உயிரை வாங்குறாரியா, நித்தமும் சந்தேகப்பட்டு என்னை குத்தி குத்தி என் இருதயத்தை கிழிச்சு போட்டுறேன். இப்போ ஏன் சுவாமி என் இருதயத்தை திறந்து பார்த்தாச்சுன்னா ஒரே பச்சை புண்ணா இருக்கும். என்ன தெரியுமா, என் புருஷன் என்னை நம்பாம காயப்படுத்தின வார்த்தைகள் பச்சை புண்ணாக என்னுடைய இருதயத்தில் இருக்கிறது. என் புருஷன் என்னை நம்பினா போதும், வேற ஒண்ணுமே இல்லையா. ஆண்டவருக்கு முன்பாக நான் சொல்லுகிறேன், என் புருஷனுக்கு நான் உத்தம மனைவியா இருக்கிறேன். புரிஞ்சுக்கலையா? இந்த வசனம் சொல்லுகிறது, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்கணும். உங்க மனைவியை பத்தி யாராவது தப்பு சொன்னா கூட அவங்களுக்கு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லலாம், என் மனைவியை பத்தி எனக்கு தெரியும், நீ பேசாத. என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும், நீ பேசாத. என் பிள்ளைகளை பத்தி எனக்கு தெரியும், நீ பேசாத. அந்த நம்பிக்கை இன்றைக்கு உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். இந்த நம்பிக்கை யாருக்குள் இருக்க வேண்டும்? ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். இந்த நம்பிக்கை ஷேக் ஆகவே கூடாது, அசையக்கூடாது, உறுதியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த வசனத்தில் சொல்லுகிறார். உங்களுடைய மனைவியை பற்றி யாரோ ஒருத்தர் தப்பாக பேசுகிறாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் எசைஞ்சு கொடுத்து அப்படியா அப்படியா அப்படியான்னு கேட்டிங்கன்னா, அசைஞ்சிட்டிங்கன்னா உங்களை பாய்சன் பண்ணிடுவாங்கன்னு அர்த்தம். அசையக்கூடாது. ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் வாயை மூடிட்டு போயிட்டே இருக்கேன், என் மனைவி எனக்கு தெரியும், என் மனைவி உத்தமி. நீங்கள் சொல்லி பாருங்கள், அதை நிமித்து உங்களுடைய குடும்பத்தில் சமாதானம் பிறக்கும், சமாதானம் உண்டாகும். உங்களுடைய மனைவிமார்களுக்கு ஆண்டவர் ஒருவர் தான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்க முடியும். உங்களுடைய புருஷனுக்கு ஆண்டவர் ஒருவர் தான் கேரண்டி கொடுக்க முடியும். உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒருவர் தான் கேரண்டி கொடுக்க முடியும். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நம்ப வேண்டும், உங்களுடைய புருஷனை நீங்கள் நம்ப வேண்டும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. சில நேரங்களிலே சந்தேக பேய் சில குடும்பங்களிலே வந்து சூறையாடி பிள்ளைகளுடைய ஜீவனை பறித்து கொண்டு போகிறோம். நிறைய குடும்பங்கள் தற்கொலை செய்ததற்கு பிறகு அவளை விசாரிக்க நான் போகும் பொழுது அவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அவங்க துக்கம் விசாரிக்க போய், எப்படிமா ஆச்சு, ஏமா இந்த மாதிரி பண்ணாங்க, ஒரு கிறிஸ்தவ பண்ணாச்சே அப்படின்னு சொல்லும் பொழுது சில இடங்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறேன். அவங்க புருஷன் அவங்கள சந்தேகப்பட்டு பேசுறதுனால அந்த சந்தேக பேய் தான் இந்த அம்மாவை தற்கொலை பண்ண வச்சிருச்சு. அவங்க புருஷனுடைய சந்தேகத்தினால் அழுதார். இப்போ பாருங்க, பிள்ளைங்க தெருவில் கிடக்குது. இந்த புருஷனால் இந்த பிள்ளைகளை பார்க்க முடியல, எங்களுக்கு பார்த்தா பரிதாபமாக இருக்கிறது. சொல்லுகிறதை கவனித்திருக்கிறேன். ஒரு மனுஷனுடைய உயிர் மிகவும் வலிமை உள்ளதும் மிகவும் மதிக்கப்படத்தக்கதும் விலை மதிக்க முடியாததுமாக இருக்கிறது. அந்த ஜீவன் உங்கள் நிமித்தம் பறிக்கப்படக்கூடாது. அது மனைவியுடைய ஜீவனாக இருந்தாலும், புருஷனுடைய ஜீவனாக இருந்தாலும், பிள்ளைகளுடைய ஜீவனாக இருந்தாலும் பறிக்கப்படக்கூடாது. நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள். இன்றைக்கு உங்களுக்குள் இருக்கிற எல்லா சந்தேகத்தின் பேயை நீங்கள் விரட்டி அடித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே உங்களுடைய நம்பிக்கையை வைக்க வேண்டும். ஆண்டவருடைய வசனத்தின் மீது நீங்கள் உறுதியாய் உங்களுடைய நம்பிக்கையை வைக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வசனத்தின் அடுத்த பகுதி சொல்லுகிறது, வாக்குத்தத்தம் பண்ணினவர் வாக்கு மாறாதவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமும் ஈசாக்கும் மோரியா மலையை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். மோரியா மலை அடிவாரத்தில் வந்தவுடனே ஈசாக்கு அப்பாவை பார்த்து கேட்குறான். ஒரு வாலிப பிள்ளை அப்பான்னு மான் பார்த்த மாதிரி பார்த்துட்டு கூப்பிட்றேன், என்ன மகனேன்னு கேட்குறேன். பழி செலுத்த போகிறேன்னு சொன்னீங்க, கத்தி இருக்குது, நெருப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது, விறகு இருக்குது, எல்லாம் ஆயத்தமாக இருக்குது. ஆனால் பழி செலுத்துறதுக்கு ஆடு எங்கப்பா? குழந்தை கேட்குறான், ஆடு எங்கப்பா? அந்த விசுவாச வீரனாகிய
அந்த ஆபிரகாம் என்ன பதில் சொன்னான்? அது கர்த்தர் பார்த்து கொள்வார். என்ன உன்னை கூட்டுட்டு மலையில் போய் பலி செலுத்துறதுக்கு தான் சொல்லியிருக்கிறார். ஆனால் இப்போ நீ கேட்குற, அவனுக்கு தெரியாது தன்னைத்தான் பலி கொடுக்க போகிறார். தான் பலிக்கடாவாகத்தான் தன் தகப்பன் கூட போய்கொண்டிருக்கிறேன். அவனுக்கு தெரியாது. அப்பா கூப்பிட்டாரு, அப்பாவை நம்பி போனான். அப்பாவை நம்பி தான் போனான். தன்னுடைய தகப்பன் மேல் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. எங்கள் அப்பா எனக்கு ஒரு நாள் கேடு பண்ண மாட்டார். மலை மேலே ஏறும்போதும் அதுவரைக்கும் சுமந்துட்டு வந்திருந்தேன்னு அவனுடைய வேலைக்காரங்களை நிறுத்திட்டு இந்த விறகுக்கட்டையை தூக்கி தகப்பன் தன்னுடைய பிள்ளையாகிய ஈசாக்கின் மேலே வைக்கும்போது, ஏன்பா இத்தனை வேலைக்காரங்க இருக்காங்க, நான் தான் சுமக்கணுமா? கேட்கல. எங்கள் அப்பா எது செய்தாலும் அதில் ஒரு நியாயம் இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு உண்டு. சரிப்பா, சுமந்து கொண்டு போகிறான். மேலே போனதுக்கு பிறகு எல்லா கட்டையெல்லாம் அடிக்காச்சு. அதுக்கு மேலே இவனுடைய கைகளையும் காலையும் கட்டி அந்த பலிபீடத்தில் படுக்க வைக்கும்போது கூட, ஏன்பா இவ்வளவு நேரம் அந்த ஆடை ஆண்டவர் தருவார், நீங்கள் இப்போ தூக்கி என்ன பலிபீடத்தில் கிடத்திட்டீங்களே என்னப்பா அப்படின்னு அவன் கேள்வி கேட்டதாக வேதத்தில் எழுதப்படவில்லை. அவனுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, எங்கள் அப்பா எது செய்தாலும் அது நல்லதாக தான் இருக்கும். தன்னுடைய தகப்பனுக்கு நிபந்தனையற்ற விதத்தில் விட்டு கொடுத்தான். அப்படியே படுத்து கொண்டான். கத்தியை எடுத்து ஓங்கி தன்னுடைய பிள்ளையை பலி செலுத்துவதற்காக கொலை செய்ய வரும்போது கூட, நோ டேடி அப்படின்னு அவன் கூப்பிடல. அப்பா என்ன கொன்னிராதீங்கன்னு சொல்லல. மரண பரியந்தம் தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தான். காரணம் தன்னுடைய தகப்பன் மீது ஒரு நம்பிக்கை. ஆனால் ஆண்டவர் தான் சொன்னார், ஆபிரகாமே உன் பிள்ளையின் மேலே உன் கையை போடாத. ஏதோ உனக்கு பக்கத்தில் ஒரு ஆடு முட்புதரில் கிடக்கு, அதை எடுத்து நீ பலி செலுத்து. பாருங்க, அந்த தகப்பனுடைய நம்பிக்கை. ஆடு எங்கேன்னு கேட்கும்போது ஆண்டவர் பார்த்து கொள்வார். அவ்வளோ பெரிய நம்பிக்கை. அப்பாவுடைய அந்த நம்பிக்கை தான் பிள்ளையின் மேலே இருந்தபடியினாலே நிபந்தனையற்ற விதத்திலே தன்னை ஒப்பு கொடுத்தார். என் அன்பு சகோதரனை சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உங்கள் குடும்பத்தில் உறவில் இருந்தால் குடும்பத்தில் ஒரு பெரிய இறுக்கம் உண்டாகும். உங்கள் குடும்பத்தில் அந்நியர் புகாதபடி நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். சந்தேகம் வந்து யாராவது ஒன்று சொன்னால் நீங்கள் தலையாட்ட ஆரம்பிச்சிங்கன்னா உள்ளுக்குள்ளே புகுந்து உங்களை குடும்பத்தை கூறு போட்டு விடுவார்கள். குடும்ப சமாதானத்தை கெடுத்து விடுவார்கள். குடும்பத்தினுடைய நிம்மதி கலைக்கப்படும். குடும்பம் அங்கும் இங்கும் அலைமோதி சுக்கு நூறாக உடைந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே இன்றைக்கு நம்பிக்கை கிறிஸ்துவுக்குள் உங்கள் உடன்பிறப்புகள் மேலும், உன்னுடைய தாய் தகப்பன் மேலும், உன்னுடைய இரத்த பந்தங்கள் மேலும் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக உங்கள் வாழ்க்கையில வெளிப்படுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு கொடுத்து இன்னும் நிறைவேறவில்லை என்று வந்திருக்கிறீர்கள். அவற்றுடைய நிறைவேறுதலை இன்னைக்கு பிறகு நீங்கள் காண்பீங்க. ஹல்லேலூயா. 17 வயசு வாலிபன் யோசேப்பு, அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளை. அப்பா அம்மாவுக்கு செல்ல பிள்ளை. ஏன்னா அவன்கிட்ட பொய் பித்தலாட்டம் எல்லாம் கிடையாது, ரொம்ப நல்ல பையன். ஆனால் அவங்க அப்பா அம்மாவே அவன் மேலே அளவு கடந்து அன்பை வச்சுருந்தாங்க. அப்போ ஒரு நாள் அவனுடைய அன்பையும் அர்ப்பணிப்பையும் நல்ல குணங்களையும் பார்த்து ஆண்டவர் அவனுக்கு 17 வயசில் ஒரு தரிசனம் கொடுக்கிறார். வாலிப வயசில் கெட்ட கெட்ட தரிசனங்கள் எல்லாம் பசங்க பார்ப்பாங்க. ஆனால் இந்த வாலிபனுக்கு ஒரு நல்ல சூப்பரான ஒரு தேவ தரிசனம். அந்த தரிசனத்தில் அவன் என்ன பார்க்கிறான்? ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தில் இவன் ஒரு இடத்துல ராஜா மாதிரி எழும்பி நிற்கிறான். இவனை சுற்றி இவனுடைய சகோதரர்கள் எல்லாம் அப்படியே கூனி குறுகி அப்படியே பணிந்து குனிந்து நிற்கிறது. நெற்கதிர்கள் குனிங்கி நிற்கிற மாதிரி ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். அதனுடைய விளக்கம் இவனுக்கு தெரிகிறது. ஓகே, இது என்ன இந்த குடும்பத்தில் ஆண்டவர் உயர்த்தி ஆளாக்கி என்னுடைய உடன்பிறப்புகள் எல்லாம் பணிந்து நின்று எனக்கு மரியாதை செலுத்துகிறதை இந்த தரிசனத்தின் மூலம் அவன் தரிசனத்தினுடைய விளக்கத்தை அறிந்து கொள்ளுகிற கிருபை பெற்றவன். அப்போ இதை கேட்ட உடனுடைய உடன்பிறப்புகளுக்கெல்லாம் பொறாமல் வந்துருச்சு. அதன் நிமித்தம் அவனுக்கு வேதனை வந்தது உண்மைதான். ஆனால் தரிசனம் கொடுத்தவர் உண்மையுள்ளவர். 13 வருஷம் அவன் பிரச்சனையின் மேல் பிரச்சனைகளை சந்தித்தான். உபத்திரவத்தின் மேல் உபத்திரவத்தை சந்தித்தான். ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை வந்தது. செய்யாத தவறுக்கு அவன் பழியேற்க வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் வந்தது. ஆனாலும் தரிசனத்தை கொடுத்தவர் உண்மை உள்ளவர்.
ஒரு 13 வருஷம் கழித்து 30வது வயது வரும் பொழுது, தரிசனத்தினுடைய நிறைவேறுதலின் காலம் வரும் பொழுது, அவனுடைய உடன்பிறப்புகள் எல்லாம் எகிப்து தேசத்திலே இவனுக்கு முன்னால் வந்து நின்று பணிந்து கொண்டார்கள். அவர்களுக்கு போஜனம் கொடுத்து அவங்க எல்லாருடைய குடும்பத்தை அந்த எகிப்து தேசத்தில் நல்ல பட்டணத்தில், செழிப்பான பட்டணத்தில் அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்து அவங்க எல்லாரையும் பராமரித்தான் என்று வேதம் சொல்கிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, சில நேரங்களில் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற தரிசனங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் அதற்கு எதிர்மறையாய் காரியங்கள் நடக்கலாம். வாக்கு தத்தம் இப்படி வந்துச்சு, ஆனால் நடக்கிறது நேரம் எகென்ஸ்டா இருக்கிறதே என்று நீங்கள் நினைக்கலாம். அந்த நேரங்களிலே நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. இந்த யோசேப்பு நம்பிக்கை இழக்கவில்லை. ஒரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்திலே புலம்பவில்லை. தரிசனம் கொடுத்தவர் உண்மை உள்ளவர் என்பது அவனுக்கு தெரியும். பொறுமையாய் காத்திருந்தான். 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, 13 வருஷங்கள் காத்திருந்தான். ஆனால் 13 வருஷம் காத்திருந்த இருதயத்தில் ஏங்கினதற்கு பிறகு ஆண்டவர் கொடுத்த ஜீவ விருட்சத்தின் பெரிய பதவி அவன் பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவனுடைய லைஃபே செட்டில் ஆயிடுச்சு. ராஜமேன்மை அவனுக்கு கொடுத்தார். இன்றைக்கும் உங்களுக்கு கிடைத்த தரிசனத்திற்கும் கிடைத்த அநேக வாக்குத்தத்தங்களுக்கும் எதிர்மறையாய் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று நம்பிக்கையற்ற நிலைமையிலே வந்திருக்கலாம். ஆனால் நம்பிக்கையற்ற நிலைமையை இன்றைக்கு மாற்ற வேண்டும். என் அன்பு சகோதரனே, சகோதரி, நம்பிக்கையற்ற நிலைமையில் வந்திருக்கலாம். விசுவாசம் இழந்து போன நிலைமையில் வந்திருக்கலாம். இருக்கிற கொஞ்சம் விசுவாசத்தோடு நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் அந்த குறித்த காலத்திற்காக தரிசனத்தை வைத்திருக்கிறார். முடிவில் அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். இன்னும் தாமதிக்காமல் வரும். யோசேப்பை போல அவருடைய பாதப்படியில் நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். காத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் கனப்படுத்தப்படுவார்கள் என்பதை மாத்திரம் நீங்கள் மறந்து விடக்கூடாது. அதே போல காலேப் என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். நான் ஒரு வாலிபன். மோசைக்கு கீழே அடங்கி உண்மை முத்தமாய் நடந்து கொண்ட ஒரு அருமையான வாலிபன் தான் இந்த காலேப். ஒரு நாள் அவனுடைய உத்தமத்தை ஆண்டவர் பார்த்தார். அவனுடைய கீழ்ப்படிதலை பார்த்தார். அவனுடைய உண்மையை பார்த்தார். பார்த்து ஒரு நாள் சொல்லுகிறார் மோசே மூலமாக, மோசே, இந்த காலேபை பார்த்து நான் சொல்கிறத தீர்க்க தரிசனமாய் சொல்ல. என்ன ஆண்டவரேன்னு கேட்கும் பொழுது அவனை பார்த்து சொல்லு, இவன் கானானுக்குள்ளே போன உடனே கால் மிதித்திருக்கிற தேசத்தை, பட்டணத்தை அவனுக்கு கொடுப்பேன் என்று சொல் என்று சொன்னார். உடனடியாக மோசே மூலமாக அந்த வார்த்தை கிடைத்தது. இந்த காலேபுக்கு மோசே மூலமாக ஆண்டவர் சொல்கிறார். அவன் போய் கானான் தேசத்தில் சேர்ந்த உடனே எந்த இடத்துல நின்றுட்டு இது எனக்கு வேணும்னு கேட்குறானோ அதை நான் அவனுக்கு கொடுப்பேன். காரணம், அவன் உத்தம இஸ்ரவேலன், உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையாய் என்னை பின்பற்றுகிறான், உண்மையாய் நடக்கிற ஒரு வாலிப பிள்ளை. இப்படி ஒரு வாலிப பிள்ளை பார்க்க முடியாத மோசே, அதனால் அவனை நான் கனம் பண்ண போகிறேன் என்று சொல்லி அவனை கனம் பண்ணுவதற்காக வாக்கு கொடுத்தார். அதே போல் அவன் கானான் தேசத்தில் போனதற்கு பிறகு ஹெப்ரோன் என்கிற மலைநாடு, இன்றைக்கு இஸ்ரேல் தேசத்தில் போனால் ரொம்ப செழிப்பாக இருக்கும். அந்த இடத்துல போய் நின்றுட்டு மோசே மறித்து போயிட்டான். ஆனால் மோசே மூலமாக ஆண்டவர் சொன்னதை இந்த யோசுவா கேட்டுட்டு இருந்தான். யோசுவாவிடத்தில் சொல்லுகிறான், எனக்கு ஆண்டவர் மோசே மூலமாக சொன்னார், கால் மிதித்திருக்கிற தேசத்தை எனக்கும் என் பின்வரும் சந்ததிக்கும் தருவேன் என்று. இப்பொழுது நான் கால் மிதிச்சிருக்கிற இந்த இடம் ஹெப்ரோன் எனக்கு வேணாம்ப்பா, ஏதாவது வழி பண்ணுறியா அப்படின்னு ஒரு உடன் ஊழியனாக கேட்கும் பொழுது ஆண்டவர் இந்த யோசுவாவிடத்தில் சொல்லுகிறார், அவன் சொன்னது ரைட்டு தான், நான் சொன்ன வாக்கு மாறக்கூடாது, நான் உண்மை உள்ளவர், வாக்கு கொடுத்த நான் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர், நீ எதை கொடு என்று சொன்ன பொழுது அவன் அந்த இடத்தை பெற்றுக்கொண்டான், அந்த மலை நாட்டை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கும் அந்த ஹெப்ரோன் இஸ்ரேல் தேசத்தில் உள்ள பெரிய செழிப்பான பகுதிகளில் ஒரு பகுதி அந்த ஹெப்ரோன் தான். அது ஒரு மலை நாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதரனை, சகோதரியே, இந்த யோசேப்பை போல, இந்த காலேபை போல நீங்கள் உத்தம இஸ்ரவேலர்களாயும் மாறும்படி உங்களை விட்டு கொடுக்க வேண்டும். சில நேரங்களில் ஆண்டவர் உண்மை உள்ளவராய் அவருடைய வார்த்தையில் செயல்படுவதற்கு உங்களிடத்தில் சில உண்மையை எதிர்பார்ப்பார். அந்த உண்மை இன்றைக்கு ஆண்டவருக்கு பரிசாக நீங்கள் கொடுத்தே ஆகணும். ஆண்டவருக்கு ஈடாக நம்ம வேற ஒன்றும் கொடுக்க போகிறதல்ல. ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் சாட்சியாக வாழ்ந்தீங்கன்னா அதை விட பெரிய காரியம் ஒன்றுமில்லை. இன்றைக்கும் ஒரு வேளை உங்கள் பிள்ளைங்க ஏதோ ஒரு தேசத்தில் போய் படிச்சுட்டு அங்கேயே வேலை கிடைக்குன்னு ஒரு தீர்மானம் எடுத்து போயிருக்கலாம்.
படிப்பு பாதியிலே நின்றுச்சு, என் பிள்ளைக்கு படிப்பு கண்டினியூ பண்ண முடியலையே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஒரு சட்டமே மாறும் உன் பிள்ளைக்காக. ஏன்னா அவர் வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர், வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராமே என்று சொல்லி இந்த இடத்திலே எபிரேய சபைக்கு எழுதும் பொழுது அப்போஸ்தலனாய் பவுல் எழுதுகிறார். அவர் உண்மை உள்ளவர். அந்த பட்டணத்தில் உன் பிள்ளையை நிலைநிறுத்துவார். அந்த பட்டணத்தை உனக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டாரா? வாக்குத்தத்தம் கொடுத்து அனுப்பினாரா? அந்த வாக்குத்தத்தனுடைய நிறைவேறுதலை அவர்கள் காண்பார்கள். ஆண்டவர் அதை அவர்களுக்கு கொடுப்பார். அவர்களுக்கு பின்வரும் சந்ததிக்கும் கொடுப்பார். அல்லேலூயா. இப்பொழுது யாவரும் எழும்பி நின்று தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். வார்த்தையில் உண்மை உள்ளவர் என்று சொன்னீரே, வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு புதிய வருஷத்தில் நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கு. ஒண்ணுமே நடக்கலையே, ஒண்ணுமே நிறைவேறலையே. என் பிள்ளைங்க உடஞ்சி போயிருக்காங்கப்பா. விசுவாசம் ஒரு நாளும் அசைஞ்சிடக்கூடாதுப்பா. அசைகிறதுக்குள்ளால என் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. எந்தெந்த பிள்ளைகள் இன்னும் கடல்ல இருந்து மீள முடியலையேன்னு கண்ணீரோடு வந்திருக்கிறாங்களா, நீ தைரியமா போய் சொல்லி என் பிள்ளைகளுக்கு சிறப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்களப்பா. ஒரு ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் என் பிள்ளைக்காக பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க. அதை துரிதமாய் நிறைவேற்றி தாருங்கப்பா. திராணிக்கு மேல ஒரு நாளும் சோதிக்க மாட்டேன்னு சொன்னீங்களே, திராணி மிஞ்சி போயிருமோன்னு என் பிள்ளைங்க பயப்படுறாங்கப்பா. கடைக்காரனை பார்த்தா கைகள் எல்லாம் நடுக்குதாடு. பேங்க் அதிகாரிகளை பார்த்தா பயப்படுறாங்க. போனை கையில் எடுத்தாச்சுனாலே யாரும் பேச போறாங்களோடு கலங்கிட்டே போன் எடுக்கிறாங்க. பயந்து பயந்து வாழ்கிற இந்த நிலைமைக்கு ஒரு முடிவு வரட்டும் ஆண்டவர். உம்முடைய ஸ்தானாதிபதியாக என் பிள்ளைகளுக்காக இடையிலே நின்று பிரார்த்திக்கிற ஒரு மத்தியஸ்தனாகவும் நின்று 2 பேருக்கு இடையில நான் ஜெபிக்கிறேன். என் பிள்ளைகளுக்காக வழக்காடுகிற மனுஷன் இருந்தால் நலமாயிருக்கும் என்று சொன்னீரே. என் பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே நின்று நான் கண்ணீரோடு வழக்காடுகிறேன். நல்லது நடக்கட்டம்பா. தடைப்பட்டிருக்கிற நிறைய சுப காரியங்கள் என் பிள்ளைகளுக்கு தடை மேல தடப்பா. பிள்ளைக்கு படிச்சாச்சு, ஒரு வேலை கிடைச்சுன்னா நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சிருவனேன்னு என் பிள்ளைக்கு அவளோட தாய் தகப்ப வந்திருக்காங்க. வேலை கிடைக்கலப்பா. கம்பெனியா என் பிள்ளைக்கு யாரு இறங்குறாங்க. அட்டன் பண்ணாத இன்றிவே கிடையாது ஆண்டவர். எவ்வளவோ வாக்கு கொடுத்தீங்கப்பா. எங்கே அந்த வாக்குறுதிகளை நிறைவேறுதல் என் பிள்ளைகளுக்கு இருதயத்துல ஒரு கொஸ்டின் வந்துருச்சுப்பா. கேள்விக்குரிய எதிர்காலமே கேள்விக்குறியா இருக்குதுன்னு சொல்லி கண்ணீரோடு உங்ககிட்ட வந்து நிக்கிறாங்கப்பா. வழி திறந்து விடுங்கப்பா. நாளையிலிருந்து மடமடன்னு என் பிள்ளைகளுக்கு வேலைக்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்படட்டும். அது அரசாங்கத்திலேயோ கம்பெனிலேயோ வெளி தேசத்திலேயோ எங்கேயா இருந்தாலும் பரவாயில்லப்பா. நீங்க என் பிள்ளைங்களுக்கு எங்க சுதந்திரம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களோ அதுக்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர் உங்க சித்தம் நிறைவேறட்டும் அப்பா. இன்னைக்கு என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல செய்தியோடு என் பிள்ளைகளை அனுப்பி விடுங்க ஆண்டவர். ஒவ்வொருவருக்கும் அவர்கள் விரும்பி வந்த காரியத்திலே அற்புதத்தை செய்வீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள் எண் 14 ராமலிங்க நகர், OMR ரோட்,
எஸ்ஆர்பி டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. Genesis Creations Media Academy, certification in media technology. Our course includes videography, photography, live video mixing, Photoshop, live sound mixing, drone cinematography, and video editing. Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 months கோர்ஸ் தான். நீங்கள் 3 months இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவோங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க்யூ. For further details, contact 7824850999 or visit our website at www.genesiscreations.in.